75வது சுதந்திர தினத்தை இந்தியா கொண்டாடும் நிலையில் நாட்டுக்காக இன்னுயிரை தியாகம் செய்த மதுரை ராணுவ வீரர் உடல் சொந்த ஊரில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. 21 குண்டுகள் முழங்க ராணுவ மரியாதையுடன் நல்லடக்கம். பிரியாவிடை கொடுத்து கதறி அழுத பெற்றோர், சகோதர சகோதரிகள், நண்பர்கள். ராணுவ வீரர் உடலுக்கு அமைச்சர்கள், அதிகாரிகள், அரசியல் பிரமுகர்கள் அஞ்சலி. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள தும்மக்குண்டு ஊராட்சி டி புதுப்பட்டியைச் சேர்ந்த தர்மராஜ், ஆண்டாள் தம்பதிக்கு பிறந்த இரட்டை குழந்தைகளுக்கு ராமர், லட்சுமணன் என பெயர் சூட்டி வளர்த்தனர். 2 மகன்களும் ராணுவத்தில் சேர்ந்து தேசத்திற்கு காவலாக பணியாற்ற வேண்டும் என ஆசைப்பட்ட நிலையில் அதற்கு பெற்றோர்கள் முழு மனதோடு வழி அனுப்ப ராணுவ தேர்வில் இளைய மகன் லட்சுமணன் மட்டும் தேர்வானதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு ராணுவ வீரரான இவர் ஜம்மு காஷ்மீரில் பணியாற்றி வந்தார். கடந்த 11ஆம் தேதி ரஜௌரி மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் தற்கொலை படை தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து லட்சுமணன் உள்ளிட்ட ராணுவ வீரர்கள் அங்கு முகாமிட்டு பயங்கரவாதிகளை எதிர்த்து தாக்குதல் தொடுத்து அவர்களை சரணடையுமாறு எச்சரித்தனர். அப்போது இருதரப்பினருக்கும் இடையே பயங்கர துப்பாக்கி சண்டை நடந்த போது தமிழகத்தின் மதுரையைச் சேர்ந்த ராணுவ வீரர் லட்சுமணன், ராஜஸ்தானின் ஜுன்ஜுனுவை சேர்ந்த சுபேந்தர் ராஜேந்திர பிரசாத், ஃபரிதாபாத்தை சேர்ந்த மனோஜ்குமார், ஹரியானாவை சேர்ந்த மாலிக் உள்ளிட்டோர் வீர மரணமடைந்தனர். பயங்கரவாத தாக்குதலில் லட்சுமணன் வீர மரணமடைந்த தகவல் அவர்களது குடும்பத்தினருக்கு தெரிவிக்கப்படுகிறது. இந்த தகவலை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பெற்றோர், உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் மீளா சோகத்தில் மூழ்கினர். லட்சுமணனின் உடல் ஜம்மு காஷ்மீரில் உள்ள ராணுவ முகாமில் வைக்கப்பட்டிருந்தது. அங்கு உயர் அதிகாரிகள் அஞ்சலி செலுத்திய பின்பு இன்று காலை தனி விமானம் மூலம் அவரது உடல் ஹைதராபாத்திற்கு கொண்டு வரப்பட்டு பின்னர் அங்கிருந்து விமானம் மூலம் இன்று மதியம் மதுரைக்கு கொண்டு வரப்பட்டது. ராணுவ வீரர் லட்சுமணனின் உடலுக்கு அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன், மாவட்ட ஆட்சியர் அனீஷ் சேகர், மாநகராட்சி ஆணையர் சிம்ரன்ஜித் சிங் கலோன், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிவபிரசாத், மேயர் இந்திராணி, துணை மேயர் நாகராஜன், முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் ராணுவ உயர் அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து ராணுவ வாகனத்தில் லட்சுமணனின் உடல் அவரது சொந்த ஊரான டி புதுப்பட்டிக்கு கொண்டு செல்லப்பட்டு அவர்களது சொந்த தோட்டத்தில் லட்சுமணனின் உடல் அடக்கம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது. இறுதிச் சடங்குகளின் போது லட்சுமணனின் உடல் நல்லடக்கம் செய்யப்படும் குழியில் இறக்கப்பட்ட போது அவரது உடலை பார்த்து கதறி அழுத பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள், நண்பர்கள் அவரை பிரிய முடியாமல் கதறி துடித்தனர். அவர்களை ஏராளமானோர் ஆறுதல் கூறி அழைத்து சென்றனர். அதனைத் தொடர்ந்து லட்சுமணனின் உடலுக்கு 21 துப்பாக்கி குண்டுகள் முழங்க ராணுவ வீரர்கள் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து ராணுவ மரியாதையுடன் லட்சுமணனின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை சீர்குலைக்கும் சக்திகளுக்கு எதிராக சண்டையிட்டு வீர மரணம் தழுவிய வீரர்களுக்கும் வீர வணக்கத்தை தெரிவிக்கும் மக்கள் அவர்களது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள்.